கெட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தாலி கட்டினான் மாப்பிள்ளை. ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி தூங்குறத பாரு. நைட்டெல்லாம் அவ்வளவு சேட்டை. மூச்ச பாரு. விஜய், நீ இவ்வளோ சேட்டை பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதே. அது சரி. ஒவ்வொருத்தனையும் நேராக பார்க்கும்போது ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி தான் இருக்கானுங்க. அவனவங்களோட சிலுமிஷமும் சேட்டைகளும் அவன் பொண்டாட்டிக்கு தான் தெரியும் போல இருக்கு. அது போல விஜயோட சிலுமிஷமும் சேட்டையும் நேற்று நைட்டு தானே நானே தெரிஞ்சுக்கிட்டேன். மூஞ்சி பாரு, ஃப்ராடு. ஐயோ, இவன் கையில் நம்ம சிக்கணும். மறுபடியும் அவ்வளோதான். இவன் தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி ரூமை விட்டு வெளியில் ஓடிடணும். ஐயோ பிரியா, இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட யோசிக்க கூடாது. சீக்கிரம் இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. அவன் முழிக்கும் போது நீ மட்டும் இங்கே இருந்த அவ்வளோதான். அப்புறம் மறுபடியும் குளிக்க வேண்டியது வந்துடும். ஓடிடு. விஜய், விஜய் என்ன பண்ற? விடுடா. விஜய் என்ன பண்ற? விடுடா. டேய் விடுங்கறேன்னா. ஏய், என்னடி கட்டின புருஷன் இன்னும் வாட போடான்னு சொல்லிட்டு இருக்கான்? மாப்பாங்க பேர் சொல்லி கூப்பிடுறது தப்பு. இதுல வாட போடான்னு வரும். சரி பரவாயில்ல, வாட போடான்னு கூட சொல்லிக்க. அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ என்ன சொன்னா, நான் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி ரூமை விட்டு ஓடிடணுமா? இப்போ ஓடி பார்க்கலாம். ஓடுறீ. டேய் லூசு, எப்படி ஓடுறதும்? இப்படி அணை கட்டின மாதிரி கட்டி வச்சா எப்படி ஓடுறதும்? விஜய் விடு. ஏய், இனிமே விஜய் உன்னை அணை கட்டின மாதிரி கொட்டி தாண்டி வைக்க போறேன். வாயாடி ராட்சசி, வாட போடன்னு சொல்றேன். ஏய், இன்னொரு தடவை வாட போடன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், கடிச்சிடுவேன். ஏய் ஏண்டி, புருஷன் தூங்கிட்டு இருக்கோம், அவனை எழுப்பி அவனுக்கு டீ காஃபி கொடுக்கணும். அப்படிலாம் இல்லாம இவன் எழுந்திருக்கிறதுக்குள்ள ரூமை விட்டு ஓடணும்னு பிளான் பண்றேன். நான் உன்னை எழுப்பினா நீ என்ன சேட்டை பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அதான் நைட்டெல்லாம் சேட்டையை பார்த்தேனே. மறுபடியும் நானா வாண்டடா வந்து சிக்குவேனா என்ன? அதான் தப்பிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா எங்க தப்பிக்க முடியலையே. மறுபடியும் சிக்கிக்கிட்டேனே. அடி பாவி, என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நியாயமாடி ராட்சசி? உன்கிட்ட சொல்லாமலே பல வருஷம் உன்னை காதலிச்சேன். சரி சொல்லி காதலிச்சேன், ஏதாவது சம்திங் நடக்கும்னு பார்த்தோம். அதுக்கும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டேன். சரி கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ண வேண்டியதை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். கல்யாணத்துக்கு அப்புறமா இன்னும் என்கிட்ட இருந்து வேலைக்கு ஓடுறோம். தப்பிச்சு ஓட விட்டுரும் உன்னை. நீ ரொம்ப நல்ல பையன், சாஃப்டானவன்னு நினைச்சேன். ஆனா நைட்டு தான் தெரிஞ்சது நீ எவ்வளோ மோரடான்ட்டு. அதனால உன்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா தப்பிக்க முடியலையே. அதை கட்டி இழுத்துட்டீ. அப்புறம் என்ன? ஏய் என்னடி, நைட்டு ரொம்ப மொட்டத்தமாக நடந்துக்கிட்டேன். பார்த்து தாடி நடந்துக்கிட்டேன். எங்கேயாவது வலிக்குதாடி? பொறுக்கி இதெல்லாம் கேட்ப இப்போ அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் நீ ஒன்று முரட்டுத்தனமாக நடந்துக்கலாம். சேட்டை கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அதுதான் இப்படி சொன்னேன். ஏய் போய் சொல்லாமல் சொல்லுடி. எது வந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறேன். ஏதாவது ரொம்ப ஹார்டானா சாரிடி, நான் தெரியாமல் பண்ணியிருப்பேன், சாரி. அட பாருடா, என் விஜய்க்கு சாரிலாம் கூட கேட்க தெரியுமா? விஜய் நான் சும்மா சொன்னேன், உன் சேட்டை தான் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னேன். அதுதான் நீ இப்படி சொல்லிட்டேன். நீ ஒன்று ஹார்டாலாம் நடந்துக்கலாம். என் விஜய் எப்போவுமே சாஃப்டான பர்சன் தான், அது எனக்கு தெரியும். அப்போ நான் சாஃப்டாக தான் நடந்துக்கிட்டேன், அப்படி தானே? இன்னும் இது விளக்கமாக சொல்லணுமா என்ன? விளக்கமாக சொன்னால் நல்லா தான் இருக்கும். சரி பாருங்க, நீ எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். மறுபடியும் நான் சாஃப்டாக நடந்துக்கிறேன் இல்லையான்னு ஒரு ட்ரையல் பார்த்துக்கலாமா? டி ஃப்ராடு, நீ எங்கே சுற்றி எங்கே வர பார்த்தியா? எனக்கு தெரியும். இதனால நீ தூங்கி இருந்திருக்கிறதுக்குள்ளார ரூமை விட்டு எஸ்கேப் ஆகணும்னு நினச்சேன். ஆனால் கேடி கண்டுபிடிச்சிட்டேன்னா நீ இல்லைனா நீ நகரு, நான் கீழே போகணும். ஏய் நான் விளையாட்டெல்லாம் கேட்கலாம், சீரியஸாக தான் கேட்குறோம். அதான் இவ்வளோ தூரம் வந்தாச்சுல. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். விஜய் விளையாடுறியா? அதெல்லாம் முடியாது. நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், மறுபடியும் என்னால் குளிக்க முடியாது. நீ வழி விடு. ஏய் நான் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன்டி. ப்ளீஸ் ஒரே ஒரு ரவுண்டு, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். டேய் ஃப்ராடு, அதெல்லாம் முடியாது, ஒன்றும் வேண்டாம், விடு. ஏய் நான் நல்ல பையனாக தாண்டி இருந்தேன், நீ தான் எனக்கு எடுத்துட்டேன் பாரு. காலையிலே மல்லிகை பூ வச்சுட்டு இப்படி பக்கத்தில் வந்தான்.
நானும் என்ன தாண்டி பண்ணுவேன்? அதெல்லாம் எனக்கு முடியாது, எனக்கு வேணும். ஃப்ராடு. அதெல்லாம் முடியாது. விஜய் காலையில என்ன சேட்டை பண்ணிட்டு இருக்கான்? நீ எழுந்திரி, நான் போறேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு வேணும். பூத்தடிக்குது காத்தும் பூத்தடிக்குது பூரே பூத்தடிக்குது பாடா பாடா இன்னைக்கு முடிஞ்சு போச்சு எடுத்து மூட்டை கட்டு ராத்திரி இருக்குதடா ரவுண்டா கூத்து கட்டு அப்போ ஃப்ராடு காலையில வேணாண்டா. ப்ளீஸ் என் செல்ல பையனும் விஜய் தங்கம் நல்ல பையனும் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குடா. ஏய் டயர்டாக இருக்கான். சரி சரி சாரிடி. நான் என்ன மட்டுமே பார்த்துட்டேன், உன்னை பார்க்கல. சாரி. என்ன இப்போ எந்த போய் நீ ரெஸ்ட் எடு, நான் குளிச்சுட்டு வரேன். விஜய் நீ ரொம்ப நல்லவன்டா. எனக்கு டயர்டா இருக்குன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன், உடனே வேணான்னு மைண்டை மாத்திக்கிட்டேன். உனக்கு ஓகேவா? அப்படி பொண்டாட்டி புருஷன் பொண்டாட்டினா 2 பேருமே சந்தோஷமா இருக்கும். நான் மட்டும் சந்தோஷமா இருந்தா அதுக்கு பேரு வேற. அதெல்லாம் வேண்டாம். எனக்கு என் பிரியோச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவன் எப்போ சாட்டிஸ்ஃபைடாக இருக்காளோ அப்போ எனக்கு இது ஓகே. இப்போ அவளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும். மற்றது நைட்டுக்கு பார்த்துக்கிறேன். எதிர்பார்த்துதா என் இதயம் வாழ்ந்ததோ தன்னை அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ இல்லை இனி ஏதும் என்று வாடி நின்ற போதிலே ஒரு பொழுதும் அறியம்மா கண்ணி முகத்தை விட்டு வேறெதையும் தெரிய. சரி சரி சார், இப்படியே எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்க போறீங்க? தெரியலடி, என் பொண்டாட்டியும் நாள் முழுக்க இப்படியே பார்த்துட்டே இருந்து சொன்னாலும் கண்ணை சராம பார்த்துக்கிட்டே இருப்பேன். நம்ம இன்னைக்கு முழுக்க ரொம்ப விட்டு வெளியில் போகாம இப்படியே பார்த்துட்டே இருக்கலாமா? அது சரி. அப்புறம் சாப்பிட்றதுலாம் எப்படியா? பசிக்கும்ல, சாப்பிட வேணாவா? எனக்கெல்லாம் ஒன்று பார்த்துட்டே இருந்தோம் பசியும் எடுக்காது. இப்போ கூட பாரு, எனக்கு பசியும் என் பிரியாவை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. பார்த்துக்கிட்டு மட்டும் இல்லை, சில நிமிஷமும் பண்ண தோணுது. ஆனால் பாவம் அவன் டயோட இருக்குன்னு சொல்லிட்டாலும் அதனால சும்மா பார்த்துட்டு மட்டும் இருக்கணும்னு தோணுது. எனக்கு பசிலாம் இல்லை. ஏன் உனக்கு பசிக்குதாடி? அட ஃப்ராடு, உனக்கு பசிக்காது, ஆனால் எனக்கு அப்படி இல்லை. எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ எப்போ குளிச்சுட்டு வர? போய் சாப்பிடலாம் இருக்க. பசிக்குது. நைட் என்ன சரியா சாப்பிடலன்னா? சாரி சொல்லக்கூடி பசிக்குதான். ஐயோ சாரி. ஒரு 10 நிமிஷம் நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிச்சுட்டு வந்ததும் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரியா? எனக்காக வெயிட் பண்ணு, உடனே வந்துடுறேன். வெயிட் பண்ணுறேன், ஆனால் சீக்கிரம் வந்துடும். எனக்கு பயங்கரமாக பசிக்குது. ஐயோ என் பொண்டாட்டிக்கு பயங்கரமா பசிக்குதான். ஆமா எதுக்கு உனக்கு பயங்கரமா பசிக்குது? நைட்டெல்லாம் ஓவர் டியூட்டி பார்த்தேன், அதான் பசிக்குது. போட ஃப்ராடு, கேள்வி கேட்காத, போடா. என் பொண்டாட்டி சொன்னாலும் நைட்டு ஓவர் டியூட்டி தாண்டி பார்த்துருக்கோம். சரி 10 நிமிஷம் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி. கனி இது எங்க போனான்னு தெரியலையே. விஜயும் பிரியாவும் வரத்துக்குள்ளார எல்லாத்தையும் கொண்டு போய் வைக்கலான்னு பார்த்தா இவ்வளவு என்ன ஆளை காணும். கனிமா எங்கம்மா இருக்க? சொல்லுங்கம்மா. என்னம்மா? என்ன கனி எவ்வளவு நேரமா கூப்பிடாது? அண்ணா நான் நீ கீழே இறங்கிறதுக்குள்ளார எல்லாத்தையும் எடுத்து போய் வைக்கலாம்னு நினைச்சேன். இந்த டைனிங் டேபிள போயிட்டு இதான் எடுத்து போய் வை. அவங்க வந்து சாப்பிடணும்ல, போமா எடுத்து போய் வை. சரிம்மா, கொடுமா எடுத்துட்டு போறேன். சரி கனிமா, இதெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டேன். அப்படி தீர நீ சாப்பிட கூப்பிடு. பிள்ளை பாவம் நேற்று சரியா சாப்பிடல, இப்போ வந்து சாப்பிட வைக்கணும். ஓ நான் இந்த கல்யாண வேலையில் இருந்ததுல பிள்ளைய சரியா கவனிக்கவே இல்லை. போய் தீர நீ கூட்டிட்டு வா, சாப்பிட்டோம். மாமாவை அப்புறமா கூப்பிடலாம்ல சாப்பிட்றதுக்கு. முதல்ல அண்ணாவும் அண்ணியும் சாப்பிட்டுமே, அப்புறமா மாமாவை கூப்பிடலாமேம்மா. அட என்ன கனி இப்படி பேசிட்டு இருக்கா? தப்புமா, அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம வீட்டு ஆளுங்க சாப்பிட்றமோ இல்லையோ, நம்ம வீட்டுக்கு வந்தது நிறைய தான் முதல்ல சாப்பிட வைக்கணும். முதல்ல அவங்கள தான் கவனிக்கணும். நானும் பிள்ளைய இந்த கல்யாணம் வரல சரியா கவனிக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்ன அப்புறம் சாப்பிட்டேன்னு சொல்ற? அதான் தப்புமா. போய் தீர கூட்டிட்டு வா. புள்ள வேற முகமே சரியில்லை, வாடி போயிருக்கு. ஏதோ பிரச்சனை நீங்க வந்திருக்கோம். அந்த பிரச்சனை என்ன ஏதுன்னு கூட நம்ம இன்னும் கேட்கல. இப்ப விஜய் வந்தனதா என்ன ஏதுன்னு கேட்க சொல்லணும். நீ போய் தீர கூட்டிட்டு வா. நான் இதெல்லாம் கொண்டு போய் வைக்கிறேன். நீ போய் கூட்டிட்டு போ. சரிம்மா. கனி பாப்பா என்ன பண்றா? தூங்குறதா முடிச்சிட்டாளா? இல்லம்மா, நான் வரும்போது தூங்கிட்டே தான் இருந்தா. எனக்கு தெரிஞ்சு இப்பவும் தூங்கிட்டு தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அண்ணா அண்ணியும் சாப்பிட்டு முடிக்கட்டுமா, அப்புறமா நான் போய் பாப்பா எழுப்புறேம்மா. அதுதான் நானும் சொல்ல நினைச்சேன். அண்ணா அண்ணியும் சாப்பிட்டு முடிக்கட்டும், அப்புறமா பொறுமையை அவளை எழுப்பிக்கலாம். இப்ப மட்டும் அவளை எழுப்பிட்டோம், அவ சேட்டை அதிகமா இருக்கும். அதனால அவனால தூங்கட்டும்.
அண்ணன் அண்ணியை வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பொறுமையா அவளை எழுப்பி அவளுக்கு குடிக்க வச்சு அப்புறமா சாப்பாடு ஊட்டி விட்டுருவோம். சரிம்மா சரிம்மா, நீ போய் தீரனை கூட்டிட்டு வா. புள்ள முதல்ல சாப்பிட்டோம் போமா. அத்தை அட வா பாதீரா, இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டே இருந்தேன், அதுக்குள்ள நீயே வந்து நிக்கிற. என் பிள்ளைக்கு 100 ஆயுசு. 100 வருஷத்துக்கு இதே சந்தோஷத்தோட இருக்கணும். 100 வருஷமா? எதுக்கு அத்தை? அது சரி, 100 ஆயுசுன்னு சொன்னா எதுக்குன்னு கேக்குறேன். எதுக்காம எதுக்கு என்ன இப்பவே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டே என்ன எதுக்குன்னு கேக்குறேன். இன்னும் என் பிள்ளைக்கு கல்யாண காட்சி இருக்கு, குழந்தை குட்டி பெற்று இருக்கணும், எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள எதுக்குன்னு கேக்குறேன். என்ன பாதீரா, வாழ்க்கையை சலிச்சு போன மாதிரி ஒரு சலிப்போட பேசிட்டு இருக்க. இல்ல அத்தை, வாழ்க்கையை ஆரம்பிக்கணும், அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. அதான். என்னதுடா எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இங்க பாரு, உன் முகமே சரியில்லை. நானும் வந்த நாள்னு பார்த்துட்டு தான் இருக்கேன், மாடி போயிருக்கேன். இந்த கல்யாண வேலையில என்னால உன்னை சரியா கவனிக்க கூட முடியல. இங்க பாரதியா, விஜய் வந்ததும் முதல்ல விஜய் கிட்ட உன் பிரச்சனை என்னன்னு எடுத்து சொல்லு. அவனால முடிஞ்சது கண்டிப்பா பண்ணுவான். குறுக்க என்ன அண்ணன் என்ன ஏதாவது பேசிச்சு நான் பாத்துக்கிறேன். என் புள்ள முகமே சரியில்லை, மாடி போயிருக்கேன். ஆமா அத்தை, மாமா கிட்ட என் பிரச்சனையை சொல்லணும். சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்கும்னு தெரியல. அதெல்லாம் எல்லாம் நல்லதா தான் நடக்கும். உனக்கு விஜய் பத்தி தெரியாதுல்ல. விஜய் மனசு வச்சா எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நீ கவலைப்படாத. விஜய் அவன் மாமனுக்கெல்லாம் பயப்பட மாட்டான். விஜய் நியாயம் எதுவோ அது பக்கம் தான் இருப்பான். நீ கவலையப்படாத. சரிங்க அத்தை. அத்தை, எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா இது வந்து கேளு. இல்ல அத்தை, எனக்கு ஒரு பிரச்சனைன்னு உங்ககிட்ட சொன்னா நீங்களும் மாமா மாதிரி என் பக்கம் நிப்பீங்களா? இந்த பாரதிரா, அண்ணனும் இல்ல நீயும், உங்க 2 பேர் பக்கத்துல யார் பக்கம் நியாயம் இருக்கோ அது பக்கம் கண்டிப்பா நானும் விஜய் இருப்போம். தீரன் இல்ல, தீரனுக்கு அண்ணன் இருந்தாலும் சரி, அண்ணன் இடத்துல தீரன் இருந்தாலும் சரி, நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கத்துக்கு கண்டிப்பா நாங்க பேசுவோம். மாமா மாமா, ஓய், காதெல்லாம் நல்லா தானே கேக்குது. சொல்லு என்ன? உங்களுக்கு காதல நல்லாதான் கேட்கும், அது எனக்கு வந்து தெரியும். இப்படியே நம்ம ரூமுக்குள்ள இப்படி கட்டிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? அட ஆமால, இப்படி இருந்தா நல்லா இல்ல. நம்ம வேணா வீட்டுக்கு போயிடலாமா? யோ, நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க? நான் கேட்கறது, இப்படி நம்ம ரூமுக்குள்ள இருந்தா வெளியில இருக்கவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க? நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்கல்ல, நம்ம போய் அவங்கள பார்க்கணும்ல. இப்படி 2 பேரும் பெட்ரூம்ல வந்து கட்டி பிடிச்சிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? என் பொண்டாட்டி, எனக்கும் அவங்க கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கேன். ஆனா பாரு, இப்போதான் வேற எதுவும் முடிச்சேன்னா, அதனால மீல்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்னா, அதனால அது நினைப்பாவே இருக்கும். அதான் உங்க வீட்டு வெளில போக மனசே வரலடி. ஓ மாமா, இப்படி எல்லாம் பண்ணலாமா? இப்படி எல்லாம் பேசாதீங்க, தப்பு. ஏய், இப்படி பேசுறது தப்பா? அப்ப நைட்டு தப்பு தப்பா நடந்தது, அதெல்லாம் தப்பு கிடையாதா? மாமா, அது நைட்டு வேற, இப்ப வேற. இப்ப இதை பத்தி பேசக்கூடாது, தப்பு. என்னடி உங்க லாஜிக்கு? நைட்டு நடந்தா அது தப்பு கிடையாதா, பகல்ல நடந்தா தப்பா? எனக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா. எனக்கு எப்ப நடந்தாலும் மஜாதான். என் செல்ல புருஷன், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். பகல்ல நடந்தாலும் தப்பு இல்ல, ராத்திரியில நடந்தாலும் தப்பு இல்ல. ஆனா அதுக்காக இப்படியே ரூம்ல இருந்தா அது தப்பு. உங்களை யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க, என்னதான் தப்பா நினைப்பாங்க. பாரிவள பகல்லையே தாப்பால் போட்டுட்டானு அப்படின்னு தப்பு தப்பா நினைப்பாங்கல்ல. என்னங்கடி பகல்ல தப்பால் போட தப்பா? ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? மாமா, உங்களுக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்லி தர மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், மறுபடியும் அந்த விஷயத்துல வந்து நிக்கிறீங்க. மாமா, எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, தெரியாத மாதிரி சும்மா நடிக்காதீங்க. நீ சொல்ல பொண்டாட்டி, எனக்கு எதுவும் தெரியாமலாம் எல்லாமே தெரியும். அதெல்லாம் மற்ற கப்பல்ஸ்க்கு, நமக்கு அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம 6 மாசம் விரதம் இருந்து இப்பதான் விரதத்தை முடிச்சு இப்பதான் இல்லற வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிருக்கோம். அதனால அவ்வளோ சீக்கிரம் நம்ம வீட்டு வெளியில வர முடியாதுல்ல. அது பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஏன் நம்ம ஆடியன்ஸை கேட்டு பாரு, அவங்களுக்கே நம்ம ஃபீலிங்ஸ் புரியும். மாமா, எல்லாருக்கும் நம்ம ஃபீலிங்ஸ் புரியும் தான். அதுக்காக நம்ம ஃபீலிங்ஸ் கொஞ்சம் ஓவரா போகுது மாமா. நம்ம நைட்டு மட்டும் நம்ம ஃபீலிங்ஸை வச்சுக்கலாம். இப்போ ஃபீலிங்ஸ் வேண்டாம் மாமா. என் பொண்டாட்டி, நான் இப்போ ஒன்றும் ஃபீலிங்ஸ்க்காக கூட்டிட்டு வரலாம், என் பொண்டாட்டியை லவ் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். என் பொண்டாட்டியும் வச்ச கண்டு வாங்காம பார்த்து ரசிச்சு அவளை லவ்னு நிறைய லவ் பண்ணணும்னு தோணுச்சான். அதான் ஸ்ட்ரெயிட்டா கிச்சனுக்கு தேடி வந்து என் அவ்வளவு தேவதையும் அள்ளி தூக்கிட்டு வந்துட்டேன்டி. அதுக்காக பாட்டி அத்தை முன்னாடியா தூக்குவாங்க? பாட்டி அத்தை என்ன நினைப்பாங்க? என்னடி, எங்க தாத்தா பத்தி உனக்கு தெரியுமா? நானாவது பாட்டி அம்மா முன்னாடி தான் தூக்கிட்டு வந்தேன். ஆனா எங்க தாத்தா அந்த காலத்துலயும் எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்லன்னு என் பொண்டாட்டின்னு எங்க பாட்டி அலைக்கா தூக்கிட்டு ரூமுக்கு கூட்டிட்டு போனவர் தெரியுமா? நல்ல குடும்பம் மாமா, இப்படிதான் இருக்கணும். ஏய், என்னடி கிண்டல் பண்றேன்?
நாங்களாம் அந்த அளவுக்கு எங்களுக்கு உரிமையானவளும் உயிருக்கு உயிரா விரும்புகிறோம் நீ. அதனால தான் யார் இருந்தாலும் இல்லைனாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. என் பொண்டாட்டி அவ்வளோ கற்றுக்கிட்டு இப்படி வந்துட்டேன். மாமா இது நீங்க சொல்லணும்னு இல்லை, நீங்க என்ன எந்த அளவுக்கு விரும்புறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்படி எல்லாரும் முன்னாடி காட்டாதீங்க மாமா, கண்ணு பட்டுடும்ல. மற்றவன் கண்ணு பட்டுதா இல்லைன்னா எனக்கு தெரியாது, என் கண்ணு தான் உன்கிட்ட எங்கெங்கேயோ பட்டுட்டு இருக்கு. நேற்று பல சமாசாரம் பண்ணதுலாம் ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்க விட்டுட்டேன்டி. முக்கியமான விஷயமா? என்ன மாமா? ஆமாண்டி பொண்டாட்டி, ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்னன்னா, என்ன மாமா சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்கு. பயப்படுற மாதிரிலாம் இல்லை, ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நான் எப்படி விட்டேன்னா எனக்கு தெரியல. அது ஒன்றும் இல்லடி, அதான் அந்த மச்சம் மேட்ரு. மச்சத்தை பார்க்காம விட்டுட்டானே. மாமா நான் கூட ஏதோ முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்றீங்கன்னு பார்த்தாங்க, மறுபடியும் எங்க போய் நிக்கிறீங்க? ஏய், நீ முறைச்சாலும் சரி சிரிச்சாலும் சரி, எனக்கான சம்பவம்லாம் அது அது எப்படி நான் பார்க்காம விட்டேன். ஓஹோ, இப்போ என்ன பண்ண போறேன்? இப்போ பார்த்துலான்னு முடிவு பண்ணிட்டேன். பார்த்துட்டுமா? மாமா விளையாடாதீங்க சொல்லிட்டேன். இப்பதான் உங்ககிட்ட அப்படி இப்படி பேசி சரி கட்டியிருக்கேன். நம்ம வெளியில போலாம், சொன்னா கேளுங்க, நான் போறேன், என்ன விடுங்க. விட மாட்டேன் நீ. ஏய், இங்க பாரு, இன்னைக்கு ஒரு நாள் தான் மாமா வீட்டில் இருப்பேன். நாளைக்கெல்லாம் ஃபேக்டரிக்கு போயிடுவேன். அப்புறம் என்னால் மச்சத்தை பார்க்க முடியாமல் போயிடுச்சுன்னா நான் இப்பவே பார்த்தாகணும். சீக்கிரம் சீக்கிரம். மாமா விளையாடாதீங்க, மச்சதானே பார்க்கணும், நைட்டு பார்த்துக்கலாம், இப்பெல்லாம் பார்க்க முடியாது, நான் போறேன். ஐயோ, நைட்டெல்லாம் இருட்டா இருக்கும், எல்லா மச்சத்தையும் கரெக்டாக பார்க்க முடியாது. இப்போதான் வெளிச்சமா இருக்கும், எங்கெங்க இருக்குன்னு அக்கு வேற ஆணி வேற பார்க்கலாம். நான் இப்பவே பார்த்தாகணும். பொட்டவைய கல்ல திட்டுமா? மாமா விளையாடாதீங்க, விடுங்க விடுங்க மாமா, சொல்றேன் விடுங்க. என்ன ஏய், என்னடி மிரட்டுறான்? நீ முறைச்சாலும் சரி சுரைச்சாலும் சரி, எனக்கு மச்சத்தை பார்க்கணும். புடவை என் கையில் இருக்கு, கொஞ்சம் நீ துள்ளி குதிச்சு ஓடணும்னு வச்சுக்கேன், மொத்த புடவை என் கைக்கு வந்துடும். அப்போ நான் நினைச்சதை பார்க்கலாம். பார்த்துடவா? மாமா ஏமா? வேணாம் மாமா, வேணுமா? மாமா ப்ளீஸ். பொண்டாட்டி ப்ளீஸ். மாமா என்ன கிண்டல் பண்றீங்களா? ஏய், உனக்கு கிண்டலும் பண்ணல சுண்டலும் பண்ணலாம். நான் கேட்டதை காமிச்சிட்டு அப்புறமா போ. இங்க பாரு, சத்தியமா எதுவுமே பண்ண மாட்டேன். மச்சத்தை மட்டும் பார்த்துட்டு விட்டுறேன், அதை மட்டும் காமிச்சிட்டு கிளம்பு. விளையாடாதீங்க மாமா, இது என்ன மச்சம் காட்டுற நேரமா இது? மாமா எல்லாரும் கீழே இருக்காங்க மாமா, ஏதாவது நினைப்பாங்க, அவங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டேன், அப்புறமா வந்து காட்டுறேன். என் மாமாக்கு இல்லாததா எல்லாமே அப்புறம் காட்டுறேன். உன்னை நம்புறதுக்கு இல்லை, நீ ஏமாத்துக்காரு. நிறைய என்ன ஏமாத்துறேன். காலையில கூட ரூம்ல இருடின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுக்குள்ள அதுக்குள்ள என் கண்ணை மண்ணை தூக்கிட்டு ஓடிட்டேன். அப்படி இருக்கும்போது மச்சத்தை மட்டும் காட்டுவேன், நான் எப்படி நம்புறது? நீ நம்பிக்கைக்காரி இல்லை, ஏமாத்துக்காரி. இவர் ஏதாவது பண்ணி சரி கட்டணுமே. அடிய குல்ஃபி, என்னமோ பிளான் போடுறோம். ஆகாயம் பூவாளி அது வாட்டுக்கு ஒழுக துளிக துளிக விழுதே, சிறு தண்ணி தோளோடும் மாரோடும் விழுந்து தொடாத இடமும் தொடுதே, ஒத்த மழை துளி பார்த்த இடம் பித்து கூலி இவன் மாமா மாமா ஏதோ பிளான் பண்ணிட்டோம். சொல்லு பொண்டாட்டி, என்ன வச்சிருக்க மாமாக்கு? மச்சம் காட்டுறியா? மச்சம் தானே மாமா, அதுக்கு என்ன மாமா, என் மாமாக்கு காட்டாமலா? தாராளமா காட்டலாம். அது என்ன காட்டலாம் ஊட்டலான்னு ராவே இருக்கிறேன். காட்ட வந்தது காட்டு, பார்க்க நான் ரெடியா இருக்கேன், காட்ட நீயும் ரெடியா இருக்க. நீயா காட்டுறியா இல்லை நானே கலட்டி? அவ்வளோலாம் கஷ்டம் உங்களுக்கு எதுக்கு மாமா, அந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு வேணாம் மாமா. அது வந்து என் செல்ல மாமால, என் பட்டு மாமால, என் செல்ல புருஷாலும். செல்ல மாமாவும் இல்லை, செல்ல புருஷாவும் இல்லை, பட்டு புருஷாவும் இல்லை. இப்போ நான் கெட்ட பையன், ரொம்ப 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 மோசமான பையன். இப்போ நான் நினைச்சதை நடக்கணும், எனக்கு மச்சத்தை பார்க்கணும். ஓய், உன்னை பத்தி எனக்கு தெரியாது. கேடி பொண்டாட்டி, ஏதோ பிளான் பண்ணி என்னை கொஞ்சம் தாஜா பண்ணி அப்படியே வெளியில கூட்டிட்டு போயிடலாம் நினைச்சேன், அப்படிதானே? ஆமா, நீங்க தான் செய்ய மாட்டீங்களே. சரி சரி, அழாதான். சரி, உன்னை பார்த்தாலும் எனக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருக்கேன். இப்போ போன போட்டுன்னு விடுறேன். ஆனால் நைட்டு நான் கேட்டதெல்லாம் காட்டணும். காட்டுவியா? கண்டிப்பா காட்டுவேன். காட்டலனா தானே இருக்கேன் மாவா. நீ காட்டலனா நான் நீட்டி பார்த்துக்கோ. மாமா போங்க. சரி,
கேட்டதுதான் காட்டல. அட்லீஸ்ட் அதாவது கொடுப்பியா? போங்க மாமா. மாட்டேன். அப்ப நான் கேட்கற எதையும் நீ தர மாட்டேன். அப்போ நானா? அதான் புரியுதுல்ல, எடுத்துக்கோங்க. என் பொண்டாட்டி என்ன பாரு, என்ன பார்த்து தானே எடுத்துக்க முடியும். மாட்டேன். ஏய், இதுக்கே வைக்கப்பட்டா? இன்னும் ராத்திரி மச்ச மேட்டர்லாம் இருக்கேன். அப்பெல்லாம் நீ வைக்கப்பட்டேன்னு வச்சுக்கோ, மாமா டென்ஷன் ஆயிடுவோம். பார்த்துக்க. மாமா போங்க. போங்கவா. ஏய், என் பொண்டாட்டி. வெக்கம் படுக்குது பொறுத்துக்கையா, அது விலகி போனது எடுத்துக்கையா, கட்டில் போட்டது தெரிஞ்சுக்கணும், கொள்ள போக்கும் ஒதுங்கிட புரிஞ்சுக்கணும். உம்மோடு அதுக்கு என்ன அவசரமோ, நிலக்காயுது மாமா வீடு சொல்லக்குட்டி. நான் வீட மாமா. என் பொண்டாட்டி தர மாட்டீங்க. பெண்ணே நீ பெண் அல்ல அட்சய பாத்திரம், பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தே, ஆளோட தேன் கொண்டு வாய் கலந்தே. யோ சகல, என்னையா ரொமான்ஸ் முடிஞ்சுதா? மாமா கொஞ்சம் நிம்மதியா இருக்க மாட்டானுங்க. டேய் என்னடா இல்லையா சகல, ரொமான்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் வெளியில வந்து எங்களையும் பார்க்கலாமே. என்ன உலக அழகனா உன்னை நான் வந்து பார்க்கறதுக்கு? ஓ, இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையா சகல? ஏன் கேட்க மாட்டேன். நாங்கெல்லாம் வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கோம், வந்தீங்கன்னா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவேன். அதுக்காக தான். மாமா நான் அப்பவே சொன்னேன்ல, பாருங்க அவங்கள வீட்டுக்கே கிளம்புறாங்களாமா. நாங்க போலாம். வீட்டுக்கு போறோம், வீட்டுக்கு போக வேண்டியதானே. நம்மள ஏண்டி தொல்லை பண்ணணும்? மாமா நீங்க பேசுறது கரெக்டா இருக்கா? வாங்க போலாம். தப்பா இருக்கலாம். சரி என்ன பண்றது, பொண்டாட்டி மேல அவ்வளோ லவ் வந்துச்சா, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுற மாதிரி இருக்கு. சரி, சரி, சீக்கிரமா அவங்க எல்லாரும் பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அப்புறம் நம்ம ரூம்க்கு வந்துடலாம். மாமா உங்க குடும்பத்தனத்துக்கு அளவே இல்லாம போகுது. வாங்க. ஏய், இதை விட அதிகமாக பண்ண வேண்டி உடனே கமெண்ட் தட்டி விட்டுருவாங்க. இப்படி பண்றியா அப்படி பண்றியான்னு. அதனால கொஞ்சம் அடக்கியா வாசிக்கிறேன். ஆமா மாமா கரெக்ட் தான். இதுக்கே நம்ம தாழ்ச்சி இருக்கிறாங்க. என்ன சார் குளிச்சு ரெடியாகி வந்துட்டீங்க போல இருக்கேன். ஆமா, என் பொண்டாட்டி சீக்கிரம் வர சொன்னாலும் அதான் சீக்கிரமா குளிச்சுட்டேன், ஓடி வந்துட்டேன். என் பொண்டாட்டி கூட பசிக்குதுன்னு சொன்னாலும் பசிக்குதுன்னு வாய் வந்து சொன்னதுக்கு அப்புறம் நான் பொறுமையாக குளிப்பேன். கடற்கரை குளிச்சுட்டு ஓடி வந்துட்டேன். விஜயா இது? விஜய் பக்கத்துல இருந்து பார்க்கும்போது தான் விஜய் யாருன்னு நல்லா தெரியுது. விஜய் எனக்கு உன் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏய், எனக்கு மட்டும் என்னடி, நீ எப்போ இந்த வீட்டுக்கு வருவேன்னு இவ்வளோ ஆவலாக காத்துட்டு இருந்த தெரியுமா? இப்போ பாரு, நம்ம வீட்டுக்கு வந்தது இல்லாம நம்ம பெட்ரூம்ல நீயும் நானும் ஒன்னா, அப்பா எல்லாம் ஏதோ கனவு மாதிரி இருக்குடி. என்னால் இப்போ கூட நம்ப முடியலடி. அதான் உன்னையே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன். நான் எப்போ நம்புவேன்னு எனக்கே தெரியல. அதனால என் பொண்டாட்டியை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கணும்னு தோணுது. அப்படியா? சரி சரி, உன் ரசனை வேற எங்கேயும் போயிடும் எனக்கு தெரியும். நம்ம போலாம். அத்தை அப்பவே கூப்பிட்டு போனாங்க, எல்லாம் ரெடியா இருக்கு வாங்கன்னுட்டேன். நம்ம போலாமா? சார் கொஞ்சம் வழி விடுறீங்களா? வழி விடணும்னு தான் தோணுது. ஆனால் என் பொண்டாட்டியை ரசிச்சுட்டேன்னா வழி விடுறதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டிய ஒன்னே ஒன்று. விஜய் வேண்டாம் சொன்னா கேளு. வேணாம் வேணாம் நான் போறேன். ஏய் நெல்லடி, எங்க என்னை தாண்டி போ பார்க்கலாம். விஜய் எனக்கு தெரியும், நீ ரசிக்கும் போதே எனக்கு தெரியும் உன் ரசனை எங்க வந்து முடியும்னுட்டு. இப்பதானே உன்னை சமாதானப்படுத்துறேன், இதெல்லாம் நைட்டுக்கு வச்சுக்கலான்னுட்டு மறுபடியும் உன் சேட்டை ஆரம்பிக்கிற பத்தியா? விஜய் ப்ளீஸ் ப்ளீஸ் நம்ம போகலாமே. ஏய், நான் என்ன ஃபுல் மீல்ஸாக கேட்குறேன்? சும்மா லைட்டாக சைட் டிஷ் மட்டும் தானே கேட்குறேன். ஒன்னே ஒன்று கொடுத்துல போகலாம். விஜய் விளையாடாதா, போகலாம். ஏண்டி போகலாம் போகலான்னு சொன்ன நேரத்துக்கு நச்சுன்னு ஒரு 4-5 கொடுத்துருக்கலாம் தெரியுமா? போகலாம் போகலாம் மட்டும் சொல்லிட்டு இருக்கேடி. விஜய் அத்தை அப்பவே வந்து கூட்டிட்டு போனாங்க, இவ்வளவு நேரம் வரலனா அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க? என் பொண்டாட்டி அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். அவங்க லேட்டாக வராங்கனாலே சில நிமிஷம்லாம் நடந்திருக்கும். அதனால லேட்டாக வராங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அம்மா எதுவும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. மாட்டேன். கொடுக்க மாட்டேன். மாட்டேன். நீ கொடுக்கணும் என்னடி, இப்போ நான் கொடுக்குறேன் பாரு. அடி பொண்டாட்டி. டீ ஃப்ராட், விடுடா விடுடா. டீ விஜய் விடுடா. புருஷனை வாட படம் கூடாது சொல்லிட்டு இருக்கேன்.
இப்படியே கூப்பிட்டு இருக்கான். இப்போ உனக்கு காட்டிக்கிறது சரிடி. ம் இப்படி சிலுமிஷ பண்ணா உன்னை வாடா போடான்னு சொல்லாம வேற என்னடா சொல்றது? விடு விஜய். ஏய், அப்புறம் பொண்ணாடிக்கிட்ட சிலுமிஷம் பண்ணாம வேற பொண்ணுகிட்ட பண்ணட்டுமா? கொல்ல பண்ணிடுவேன் ராஸ்கல். அப்புறம் என்னடி கேட்கறத கொடுத்தா நான் ஏன் வேற பொண்ணு பார்க்க போறேன்? உன்னையும் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம போய் சாப்பிடலாம், சரியா? தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம், ஆடை வெல்லும் போது ஓர் காமன் போர் வரும். குறும்புகள் குறையாது, தழும்புகள் தெரியாது, காதல் தீவிரவாதி ஆயுதமானது என்னை திண்ணித்தே. போதும் விடு விஜய். நான் ஒன்னு சொல்லும் போதே வந்திருந்தேன்னா உன்னோட விட்டுருப்பேன். நீ வரல, அப்போ பனிஷ்மெண்ட்டும் ஏனாடி துடிப்புள்ள ஒரு துடிப்புள்ள உன் நினைப்புள்ள நீ பூத்த சிரிப்புள்ள அந்த நெருப்புள்ள. விஜய் விடுங்க, பாப்பா வந்திருக்கால. ஏண்டி என்னடி இதெல்லாம்? ஏய், அப்ப இனிமே நம்ம ரொமான்ஸ் பண்ணும்போது பயந்து பயந்து தான் ரொமான்ஸ் பண்ணணுமாடி? கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்பாவானா இப்படிதான் எல்லாத்துக்கும் பயந்து பயந்து தான் இருக்கணும். சரி விடு, பாப்பா பாக்குறாள, விடு. என் பட்டுக்குட்டி என்னம்மா இன்னைக்கு சீக்கிரம் எழுந்துட்டாங்க? அச்சச்சோ, என் தங்க கட்டி அதுவே குளிச்சா? ஏண்டி தங்கம், ஏன் நீங்களா குளிச்சீங்க? அதானே, ஏன் பட்டுக்குட்டி தனியா குளிச்சது? எங்கம்மா கனியா தேங்க? தூக்கணும், அவ்வளவுதானே. வாங்க வாங்க, அப்பா கிட்ட. அப்பா அப்பா கிட்ட தானே வேற என்ன? அதுக்குள்ள அம்மா கிட்ட போயிட்டா கேடி பாப்பா கட்சி தவிர அப்புறம் அப்பா கிட்ட வருவானா? அப்பா இருக்கு உனக்கு. சரி சரி, அதெல்லாம் விடு. அம்மா பாப்பா மட்டும் எதுக்கு தனியா குளிச்சீங்க? கன்னியாத்த எங்க போனா? கன்னியாத்துக்கு உனக்கு டூவா? அத்தை அழுதானா? எதுக்குமா? பாப்பா அத்தையும் அடிச்சிட்டானா என்ன? நாய் பத்தியா இவளுக்கு? அத்தையா அவ இவன்னு சொல்லிட்டு இருக்கு. பட்டுக்குட்டி அவங்க இவங்கன்னு சொல்லணும். சரி 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 பாப்பா, நம்ம கீழே போய் அத்தை என்னன்னு கேட்போம். இப்பப்பா அழுதுட்டே இருக்காங்க. வா என்னன்னு போய் முதல்ல அவர்கிட்ட சண்டை போடலாமா? கீழே போலாமா? ஆமா ஆமா, பெரிய மனுஷி சொல்லிட்டாங்க. அத்தைக்கு 4 அடி கொடுக்கலாம், பெரிய மனுஷிக்கு 8 அடி சேர்த்து கொடுக்கலாமா? பாரு விஜய், இவன் எவ்வளவு கேடியா இருக்கானு. குட்டி வாண்டு. அப்புறம் உன்னோட ட்ரைனிங் ஆச்சு. அவ கேடியா எல்லாம் இப்படி இருப்பான். எல்லாம் உன் ட்ரைனிங் தானே. நான் கூட உங்ககிட்ட நிறைய கத்துக்கலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள பாப்பா வந்துட்டோம். சரி சாப்பிட்டு வந்து மத்ததை கத்துக்கலாம். விஜய் பாப்பா இருக்கா. சரி வா நம்ம கீழே போவோம். பாப்பா கீழே போல மாட்டாங்க. சரி சரி, நீ இப்படியே பேசிட்டே இருந்தா எப்படிப்பா? எல்லாம் ஆறிட்டு இருக்குப்பா. வாங்க சாப்பிடுவீங்க. தீரா நீ வந்து உட்காரு. வா கனி, நீ போய் அண்ணன் கூட்டிட்டு வாமா. சரிம்மா, இந்த போறேம்மா. நீ போய் அண்ணன் கூட்டிட்டு வா, நான் இதெல்லாம் போய் டேபிள்ல வைக்கிறேன். தீரா நீ வா சாப்பிடுறதுக்கு. சரிம்மா. கனி, நான் இன்னைக்கு விஜய் மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம்னு இருக்கேன். மாமா அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு மாமா. நம்ம கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு அப்புறமா சொல்லலாம். அண்ணா இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ப்ளீஸ் மாமா, அது சந்தோஷத்தை உடனே கெடுக்கணுமா என்ன? என்னடி பேசுறான்? நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம இப்படி இருக்கிறது? இங்க பாரு, என்னைக்கு இருந்தாலும் இந்த விஷயம் வெளியே தெரியாதானே போகுது. அது நானே சொல்றேனே. மாமா நீ சொல்றது புரியுது, ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணு மாமா. அவசரப்படாத மாமா. அண்ணன் இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, அது சந்தோஷத்தை கெடுக்க வேணாம் மாமா. அண்ணியும் பாவம் மாமா. நான் யார் சந்தோஷத்தை கேட்கணும்னு நினைக்கலடி. அதுக்காக உன்னை இப்படி பார்க்க முடியலடி. நான் தாலி கட்டி உன்னை தள்ளி வச்சுட்டு இருக்கேன்டி. அப்படின்னு என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. என்னமா பண்றீங்க? மாமா ப்ளீஸ் எதுவும் சொல்லாத, எதுவும் இப்போதைக்கு சொல்லாத மாமா, ப்ளீஸ் மாமா. டேய் தீரா, என்னடா நல்லா தூங்கியா நைட்டு? தூங்கணும் மாமா, நல்லா தான் தூங்கணும். என்னடா விஜய், இந்த வாழை நீ கூட்டிட்டு வர? எப்போ ரூமுக்கு வந்தா? அதையமா கேக்குறீங்க? தூங்கி எழுந்து மேடமே குளிச்சுட்டு நேரா ரூமுக்கு வந்துட்டாங்க. கேட்டீங்களாத்து? ரொம்ப வாழ்த்தனம் ஆயிடுச்சு இவளுக்கு. அதானே இவ ரூம்ல தூங்கிட்டு இருக்கான்னு கனி சொன்னா, அதுக்குள்ள பார்த்தா உங்க ரூமுக்கு வந்திருக்கானே. உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவளை பொத்தி பொத்தி பார்த்துட்டு இருந்தோம். எங்க கண்ண மண்ணை தூக்கிட்டு ஓடி வந்துட்டா பத்தியா? கனி, என்ன உன் மேல எக்கச்சக்க கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு? அண்ணா என்னண்ணா, என்ன கம்ப்ளைண்ட்னா? ஆமா ஆமா கனி, உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் கனி. பாரு
இந்த வீட்டு பெரிய மனுஷி. இவங்க தான் உன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே. அட, என் பேர்ல கம்ப்ளைண்டா? என்ன என்ன நீ சொன்னா? அவ என்ன சொல்றதுக்கு இருக்க? அம்மா, இந்த 2 பேருக்கு என்ன ஃபைட்டு? ஏதோ நீ அழுதுட்டே இருந்தியாமே, என்னக்கா நீ எதுக்கு அழுத? இல்லண்ணா, அது ஒன்றும் இல்லைண்ணா. சும்மா அவ அடிக்கிற மாதிரி அடிப்பாலாம், அதான் நான் அழற மாதிரி நடிச்சேன். வேற ஒன்றும் இல்லைண்ணா. அதுதான் பாப்பா அப்படி சொல்லியிருப்பா. அதானே பார்த்தேன், கனியாவது அழறதாவது. அப்போ உங்க 2 பேருக்குள்ள இதான் ஓடிட்டு இருக்கு போல இருக்கு. சரி பேசிட்டு இருந்தா எப்படி? வாங்க, எல்லாரும் பசியோட இருப்பீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு, சூடாகுது, வாங்க சாப்பிடுவீங்க. பிரியா, மாமா நீ முதல்ல வந்து சாப்பிடு. இவங்கெல்லாம் விட்டா பேசிட்டே தான் இருப்பாங்க. நீ வாமா, நீ டைமுக்கு சாப்பிட்டு பழகுனவள, வா. மா, நீ உஷார் தான், மருமகளை மட்டும் கவனிக்கிறீங்க. அங்க உன் பொண்ணு இருக்கான், இங்க உன் பையன் இருக்கான், போதா பிறகு நம்ம தீரன் வேற இருக்கான். எங்களையும் கொஞ்சம் கவனிமா. போடா, எல்லாம் என்ன கவனிச்சிட்டு இருக்கேன். சரி வாங்க கனி, வாமா எல்லாத்தையும் கொண்டு போய் வைப்போம். சரிம்மா, என்னம்மா இந்த பாயாசத்தை கொண்டு போய் டேபிள் வை. கொடுங்கம்மா. அச்சோ, பாயாசம் கொட்டிடுச்சேன். கனி, அது எடுமா நான் எடுக்கிறேன். கனி, என்னம்மா என்னடி அது? என்னம்மா என்ன கேட்குறேன்? கழுத்துல தொங்கிட்டு இருக்க, அது என்னதுன்னு கேட்டேன்.